ஒரு குடும்பத்தில் உள்ள 4 பேரும் இறந்து போயிருக்காங்க. எப்படி தெரியுமா? பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் சாப்பிட்ருக்காங்க. அதான் இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே அவங்களுக்கு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் மும்பையில் தான் நடந்திருக்கு. ஒரு ஃபேமிலி அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டில் உள்ள வாட்டர் மெலனையும் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு வாந்தி, தலை சுத்தல், உடம்பு சோர்வு அப்படி சொல்லி எல்லா விஷயமே நடந்திருக்கு. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அதை பார்த்து உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு எதுவுமே ஆகலை. இவங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்ருக்காங்க. அதான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு சாதாரண ஃபுட் பாய்சன் மாதிரி தெரியல, இவங்களுக்கு கிட்னி எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரியாணியும் வாட்டர் மெலனையும் ஒன்று பின்னாடி ஒன்றா சாப்பிட்டதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படி சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இதை சாப்பிட்டு தான் இவங்களுக்கு இது ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலும் இந்த சம்மர் சீசனில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க.